ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பட்டதாரிகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, அதுவும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த வேகன்சியோட டீடைல்ஸ். யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் சொன்னேன். வருமான வரித்துறை, அதாவது இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இவங்க என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு தான் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. எந்தெந்த சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, கொல்கத்தா, நியூ டெல்லி இந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து காலியா இருக்கு. இவங்களுக்கான பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 9,300ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 34,800 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ளை மோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா www.incometaxindia.gov.in இந்த வெப்சைட்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், இதோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாமே இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அதை கையால ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இமெயில்ல அனுப்பணும். அதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த வீடியோவோட வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நம்பர் ஆஃப் போஸ்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 3 காலி இடங்கள் இருக்கு. பிரைவேட் செக்ரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி இடங்கள், இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி இடங்கள் இருக்கு, சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி இடங்கள் இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் எம்பிஏ பாஸ் பண்ணிருக்கணும். மத்த 3 போஸ்டிங்க்குமே வந்து வெறும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அனுபவசாலிகளுக்கான வேலை வாய்ப்பு. உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு மார்க் அந்த டிகிரில செக்யூர் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க அதை கேட்கல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அனுபவசாலிகள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல, அசிஸ்டன்ட் அப்படின்ற ஃபீல்டுல ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் மெரிட் லிஸ்ட்ல வருவீங்க. செக்ரட்டரி அப்படின்ற போஸ்ட்ல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல நீங்க தான் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவசாலிகளை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி தான். சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் மாஸ்டர் டிகிரி, அதாவது மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாக்குறப்போ 56 வயசை தாண்டி இருக்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க மினிமம் ஏஜ் லிமிட் இன்னது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ மேக்ஸிமமா வந்து பாத்தீங்கன்னா 56 இயர்ஸா கடக்காத யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ ஒன்றும் இருக்க போறதுல, நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஹேண்ட்ல எழுத போறோம். அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம இமெயில் பண்ண போறோம், அவ்வளவுதான் ப்ராசஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் மேல போகும். ஜஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் போஸ்டிங், அவ்வளவுதான். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 60 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா நமக்கு வந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்க இமெயில் தான் பண்ண போறீங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களால இமெயில் பண்ண முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இமெயில் பண்ணுங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பிளஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. இந்த ஜாப் பத்தி திரும்பி பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இது வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது வருமான வரித்துறையில போட்டிருக்க வேலை வாய்ப்பு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 10 காலி இடங்கள் இருக்கு. மேக்சிமமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சம்பளம் 34,800 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி. இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. அனுபவசாலிகளுக்கான வேலை வாய்ப்பு இது. அதனால 56 வயதை கடக்காத யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பட்டதாரிகளே முந்திக்கோங்க. இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போறதுன்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.